இறைவாக்கு வாழ்வின் விளக்கு. பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து, அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. மார்க்கு நற்செய்தி 3ஆம் அத்தியாயம் 4, 5 வசனங்கள். சுருக்க விளக்கம். ஓய்வு நாளில் நன்மை செய்யலாம் என்று சொல்லக்கூட மனமில்லாதவர்களாய் சட்டங்கள் சடங்குகள் போன்றவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து மனிதத்தை மறந்து போன அவல நிலையை இது காட்டுகிறது. இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கோபம் கொள்கிறார். செய்ய வேண்டிய நன்மையை செய்து ஒரு முன் உதாரணத்தை வெளிப்படுத்துகிறார். நாமும் அவரை பின்பற்றி நன்மை செய்ய முயல்வோம். ஆமேன்.